நம்மில் எம்ஜிஆர், நமக்காக இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா என வாழ்ந்து கொண்டிருக்கும் கடைக்கோடி தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சமீப காலமாக என்னுடைய காதுகளில் நான் அதிகமாக கேட்கக்கூடிய வார்த்தை என்னென்னா, எடப்பாடியார் ஒரு துரோகி, எடப்பாடியார் கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னுடைய மைண்டில் தெரிஞ்சால் நான் சொல்கிறேன். அதாவது இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2016 நம்மை விட்டு மறைஞ்சாங்க. யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக போய் 2016 ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆனார். அது சிறிது நாட்களில் நம்முடைய சசிகலா அம்மா அவர்கள் முதல்வராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருந்து அவருக்கு பிடிக்கலை, வற்புறுத்தி துன்புறுத்தி அந்த பதவியை பறித்தாங்க. பறித்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை வெளியேற்றினாங்க. அவர் தர்மயுத்த போராட்டம்லாம் பண்ணாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ஐயா எடப்பாடியார் அவர்களால் சீனியாரிட்டி படி கூவத்தூரில் எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சியை காப்பாற்றினாங்க, இல்லைன்னு சொல்ல. சீனியாரிட்டி படி அவர் முதலமைச்சர் ஆனார். ஆகி அவருடைய பணியை அவர் சிறம்பட செய்தார். இந்த நேரத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்களோடு சேர்ந்து சட்டப்பேரவையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தார். இவர் பண்ண துரோகமா இல்லை அவர் பண்ண துரோகமா? அதுக்கப்புறம் எல்லா அமைச்சர்களும் சொன்னாங்க, அம்மாவினுடைய விசுவாசியாக ஓபிஎஸ் இருக்கிறாருன்னு சொன்னோடனே ஓபிஎஸ் அவர்களை கட்சியில் இணைக்கிறாங்க. இணைக்கும் போது அவருடைய டிமாண்ட்ஸ் என்ன? சசிகலா அம்மா அவர்களை வெளியேற்றணும், டிடிவி தினகரன் அவர்களை வெளியேற்றணும், இதான் அவருடைய டிமாண்ட்ஸ். அப்போது அவருடைய டிமாண்ட்ஸை ஏற்று, அவர் ஒரு மூத்த தலைவருங்கிறதுனால அவருடைய டிமாண்ட்ஸை ஏற்று ஐயா எடப்பாடியார் அவர்கள் இதெல்லாம் பண்ணி அவரை கட்சியில் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒற்றை தலைமை பிரச்சனை வரும்போது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாங்க? நாமெல்லாம் குலதெய்வமாக நினச்சி வணங்கக்கூடிய இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய கனவு கண்ட மாளிகை, புரட்சித் தலைவி அம்மா கட்டிக்காத்த மாளிகை எம்ஜிஆர் மேலேயே அடித்து நொறுக்குனாங்க. அப்போது நம்ம மனசு எவ்வளோ புண்பட்டுருக்கோம். அப்போ யார் துரோகி? இப்போ இந்த நேரத்தில் எல்லாருமே கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்க. ஓபிஎஸ் அவர்களை கட்சியை விட்டு வெளியேற்றினது திருமதி சசிகலா அம்மா. திருமதி சசிகலா அம்மாவையும் டிடிவி தினகரனையும் கட்சியை விட்டு வெளியேற்றினது ஐயா ஓபிஎஸ். இதில் எடப்பாடியார் எந்த விதத்தில் துரோகி ஆகிறாரு? எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. இது பழைய விஷயமா இருந்தாலும், ரொம்ப நாளைக்கு முன்ன உள்ள விஷயமா இருந்தாலும், இப்போ நான் கேட்குறது, இப்போவும் எல்லாரும் பேசக்கூடியது எதிரணிகள் துரோகிகள்னு சொல்லும்போது மனசில் இந்த கேள்விகள் நமக்கு அதிகமாக வருது. அது மட்டும் இல்லாமல் நல்லா சிந்திச்சு பாருங்கள், எந்த தொண்டனுக்கு எடப்பாடியார் அவர்கள் என்ன பண்ணலை? வேணுங்கிற பதவி கொடுக்குறாங்க, எல்லா கஷ்டத்துக்கும் கூட வந்து நிற்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? எதுக்கு அவரை துரோகின்னு சொல்கிறீங்க? தயவு செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவருக்கும், அம்மாவினுடைய விசுவாசிகள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா, நீங்கள் கட்சியினுடைய தலைமை இவங்க இருக்கணும் அவங்க இருக்கணும், அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு பார்க்குறத விட, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கில் மட்டும் தயவு செஞ்சு இருங்க. ஏன்னா இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டசபையில் என்ன சொன்னாங்க? இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக இயங்கும். இதை நிச்சயமாக நாமெல்லாம் செய்ய வேண்டும். தயவு செய்து அன்பு தொண்டர்கள் அனைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கருப்பு வெள்ளை சிவப்பு கொடியை பிடித்து நில்லுங்கள். நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, கருப்பு வெள்ளை சிவப்பு வேட்டி, ரெட்டலை சின்னம். மற்ற இதையெல்லாம் யோசிக்காமல் அனைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றிணைந்து வாழ்வோம் என்று உங்களிடத்திலே மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.